பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலோட பிரதமர் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காரு. இது நான் சொல்லல, இஸ்ரேல்ல இருக்கிற முன்னணி செய்தி நிறுவனமான ஹாரட்ஸ்ங்கிற செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதோட அமெரிக்காவோட ஈரானுக்கு ஏதாவது ஒப்பந்தம் நடக்கணும்டா முடக்கப்பட்டிருக்கிற ஈரான் சொத்துக்கள் எல்லாமே முதல்ல விடுவிக்கப்படணும். ஈரானுக்கு கொடுத்திருக்கிற பொருளாதார தடைகள் எல்லாமே உடனேயே நீக்கப்படணும். அது மட்டும் இல்லாம லெபனான்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற இஸ்ரேலிய படைகள் எல்லாமே லெபனானை விட்டு வெளியேறணும். இதுல ஏதாவது ஒன்று நடக்கல என்றாலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எந்த விதமான ஒப்பந்தமுமே சைன் பண்ணப்படாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கிற கருத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம லெபனான்ல போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டதுக்கு பிறகுல இருந்து இதுவரைக்கும் 84 தடவைக்கு மேலதிகமாக இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்காங்க ஒரு குற்றச்சாட்டை ஈரான் வைக்கிறதோட மட்டும் நிறுத்தி விடாம இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இஸ்ரேல் மீறிக்கிட்டு இருந்தாங்கண்டா நல்ல பலமான பதிலடி கிடைக்கும் என்று இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க ஈரான். லெபனான் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகுதான் ஈரான் எப்படியான ஒரு வார்னிங்கை இஸ்ரேலுக்கு கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட நெத்தன்யாகுவை விமர்சிச்சுட்டு லெபனான் தொடர்பா நெத்தன்யாகு கவனமா இருக்கணும்னு சொல்லி இருக்காரு. இப்படியான விஷயங்களால தான் நெத்தன்யாகு தோத்து போயிட்டாருன்னு இஸ்ரேலையே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த போர் நடந்த ஆரம்பத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கஜினி படத்துல வர கிளைமாக்ஸ்ல ட்வின் பிரதர்ஸ் வில்லன் 2 பேருமே சேர்ந்து எப்படி ஒண்டா நின்று சூர்யாக்கு அடிப்பாங்களோ அதே மாதிரி தான் ஈரான்ல தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். இவங்க 2 பேரும் நோக்கமும் என்னன்னா ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரது. ஆட்சி மாற்றம்டா அயத்துல்லா அலி கமேனியை கொண்டுட்டு மொஜிதபா கமேனியை கொண்டு வரது இல்ல, அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு ஆட்சியையும் இஸ்ரேலுக்கு அடிமையான ஒரு ஆட்சியையும் கொண்டு வரதான் இவங்களோட முதன்மையான நோக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த முக்கியமான இலக்கு இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்கிற ஒரு முக்கியமான மெயின் சுவிட்ச்ல கை வைப்பாங்கிறத இவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்கிற பகுதி க்ளோஸ் ஆகிறதால இஸ்ரேலுக்கு எந்த நட்டமும் இல்லைன்னாலும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தான் மிகப்பெரிய ஒரு நட்டமாக இருக்கு. இப்ப இளநி குடிக்கிறவன் இஸ்ரேல்காரன், குறும்ப சுமக்கிறவன் அமெரிக்கன்ங்கிற விஷயம் அமெரிக்க மக்களுக்கு தெரிஞ்ச உடனேயே ட்ரம்புக்கு எதிராக பலதரப்பட்ட எதிர்ப்புகள் எழும்புது. ஏனென்றா எரிபொருள் விலை, அத்தியாவசிய பொருட்கள விலை, உணவுப் பொருட்கள விலை என்று எல்லாமே அதிகரிச்சதால தான் இந்த பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். இப்பதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் திறந்தா மட்டும் போதும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அமெரிக்கா வராங்க. ஆனா இந்த விஷயம் சொவியனுக்கு ஒரு நாளும் பிடிக்காது. இதை குழப்புறதுக்கு நிறைய தில்லுமுள்ளு வேலைகளையும் அமெரிக்கா என்ன செய்யுதுங்கிறத பார்க்கறதுக்கு அமெரிக்காவோட உயர் அதிகாரிகளுக்குள்ளேயே ஸ்பை வச்சுக்கிட்டும் ஒட்டு கேட்டுக்கிட்டும் இருந்தான் சொவியத்.